அடுத்த விஷயம் முக்கியமானது, மிக முக்கியமானது. இப்ப 2 பேர் ஜமாத்து வைக்க போறோம். 2 பேர் ஜமாத்து வைக்க விரும்பினால் நம்ம செய்யற ஒரு மிஸ்டேக் என்னென்றால், இமாம கொஞ்சம் முன்னு கூட்டுட்டு மாமும் கொஞ்சம் பின்னுக்கு நிற்பார். இது மிஸ்டேக், சுன்னாவுக்கு மாற்றம். நிறைய நம்ம அப்படிதான் பழகிட்டோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தொழுதுட்டு இருக்காங்க. இப்னு அப்பாஸ்ல எல்லாம் சொல்றாங்க, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது இப்னு அப்பாஸ்ல எல்லாம் போய் எங்கால போய் நின்றாங்கன்னா, இமாமுடைய வலது பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க, இடது பக்கத்தில். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை பிடிச்சு அப்படியே எடுத்து தன்னுடைய வலது பக்கத்துக்கு ஆக்கி தனக்கு நேராக நிறுத்தினார்கள், முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கல. அப்ப 2 பேர் நிற்கும் போது ஈக்குவலாகத்தான் 2 பேரும் நிற்கும். மௌமும் இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்பார். ரைட்? இதுதான் 2 பேர் ஜமாத்தாக தொழும் போது ஏற்படக்கூடிய நிலை. இப்ப நம்ம 2 பேர் வந்துட்டோம். 2 பேர் வந்தால் அப்படி தொழுதுட்டு இருக்கிற 3வது ஒரு ஆள் வாரார் ஜாயின் பண்றது. இப்ப என்ன செய்யறது? ஆட்டோமேட்டிக்காக நிலைமையை கவனத்தில் கொண்டு 2 பேரும் செயற்பட்டாச்சு அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்று மாமும் என்ன செய்யலாம், முன்னுக்கு இமாமுக்கு போக இடம் இல்லை என்றால் மாமும் பின்னுக்கு ஆகலாம். அல்லது வந்தவர் விபரம் இல்லாமல் இமாமுடைய இடது பக்கத்தில் நின்றுட்டார், வலதும் இடதும் ஊராக்கள் நிற்கிறாங்கன்னா இமாம் என்ன செய்யலாம், டக்குன அவர் முன்னுக்காகலாம், இவங்க சஃபாக ஆகி கொள்வார்கள். அடுத்த விஷயம் என்னென்றால், இப்ப நான் தனியா தொழுதுட்டு இருக்கிறோம். பள்ளிக்குள்ள வந்தேன், லேட் ஆயிட்டு, இஷா முடிஞ்சு நான் பள்ளியில தனியா தொழுதுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சகோதரர் வர்றவர் ஜமாத்தா தொழ நினைத்து என்ன சுரண்ட தேவையில்லை. ஒரு தொழுகையாளிக்கு என்ன தெரியணும்னா, எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் எனக்கு பெரலாக நிற்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை இமாமாக ஆக்கித்தான் நிற்கிறார்ன்றது எனக்கு விளங்கணும். நான் என்ன செய்யலாம், அவருக்கு இமாமாக நின்று தொழுவிக்கலாம். சரி, நான் தொழுதுட்டு இருக்கிறேன் தனியே, நல்லா விளங்கிக்கொள்ளும். அதே டைமில் நான் வந்தேன், இஷாவுடைய கடைசி ரக்காத்தில் சேர்றேன். சேர்ந்ததுக்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்துட்டார். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நான் எழுந்து நிற்கிறேன், என்ன இந்த பேலன்ஸை தொழுவதற்காக வேண்டும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பின்னால என்னை சுரண்டுகிறார்கள். அவருக்கு தெரியுது நான் பேலன்ஸ் தொலை எழுந்து நிற்கிறேன் என்பது தெரிந்தும் அவர் என்னை சுரண்டுகிறார். இப்படி சுரண்டுறது அவர பிழை, சுரண்டியவருடைய பிழை. அப்படி சுரண்டே இல்லாது. ரைட்? நான் தொழுவித்தேன்டா அது எந்த பிழை. ஏனென்றால் இப்படி பேலன்ஸ் தொழுவதற்காக எழுந்து நிற்கிற ஒருவரை சுரண்டி ஜமாத்து நடத்துவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்க, சுரண்டாதீங்க யாரையும். யாரும் சுரண்டினாலும் நீங்க கணக்கில்லாம உங்களோட தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க.